சட்டப்பேரவை தேர்தல் பரபரப்புகளுக்கு அதிகரித்து கொண்டிருக்கும் நிலையில தாவேகா வச்சவர்களுடைய இந்த முறை தேர்தல்ல களம் காண உள்ளது அரசியல் வட்டாரத்தை சுவாரஸ்யமாக மாத்திருக்கு. இதனிடையே பிரச்சாரங்கள், கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பணிகள் அரசியல் கட்சிகள் கவனம் செலுத்திட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பிரபல நடிகர் இன்னும் 10 நாட்கள்ல புதிய கட்சி சம்பந்தமான அறிவிப்பு வழியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லத்திகா அப்படின்னு படத்தை இயக்கி நடித்தவர் தான் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து காமெடி நடிகராக கண்ணா, லட்டு தின்ன ஆசையா, 9ல குரு உள்ளிட்ட பல படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காரு. அக்குபஞ்சர் மருத்துவரான இவர் செக், பண மோசடி போன்ற வழக்குகள்ல கைதுமே செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிலையில கட்சி துவங்க போவதாக இவர் பேசியுள்ளது பரபரப்பை கிளப்பியிருக்கு. சென்னையில தனியார் நிறுவனம் ஒன்று திறந்து வைத்த பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வர 2026 தேர்தல்ல போட்டியிடுவீங்களா அல்லது தனி கட்சி துவங்குவீங்களா அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்தவர், கொஞ்ச நாள் போகட்டுமே, இன்னும் 10 நாட்கள்ல கண்டிப்பாக நான் அறிவிப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு. சோ இவர் ஏதோ காமெடி பண்றாருப்பா அப்படின்னு சொல்லி இவருடைய வீடியோக்களை ஷேர் பண்ணி ரசிகர்களுமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்துல பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள் புதிய கட்சி ஒன்று ஆரம்பிச்சது மட்டுமல்லாமல் அவங்களுடைய கட்சி கொடியை வெளியிட்டாங்க. சோ இப்படி அடுத்தடுத்த நாள் அந்த கட்சியுடைய அடுத்தடுத்த அறிவிப்புகளுமே வெளியாகி கொண்டிருக்கு. இந்த நிலையில தாவேகா கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி அறிவிக்கும் அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. சோ தற்போது துவங்கியுள்ள சசிகலா அவர்கள் அவங்களுடைய கட்சியை தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாக சொல்றாங்க. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்புமே வெளியிடப்படுமா? இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.